இங்க தான்யா பார்த்தேன். அப்ப எங்க போ? நீ கொஞ்சம் அந்த பக்கம் தொலை. ஓகே ஜி. சாமி சாமி யோ போயா. சாமி கரும்பு கொடுங்க சாமி. சாமி கத்த முடியல சாமி. கமிஷன் போச்சு இதுல இவனு வேற. சாமி எங்காலும் பாத்தியாயா? இல்ல ஜி. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. நல்லா பாத்தீங்களா ஜி? நீங்க பார்த்தது ஒரு வேலை. எனக்கு என்ன கண்ணு பட்டையா கிடக்குது. சேட்டு, ஒரு கோடீஸ்வரன் எதுக்காயா பிச்சை எடுக்கணும் சொல்லியா? 2 காரணம் தான் ஜி. ஒன்று ஏதாவது வேண்டுதலாக இருக்கணும், இல்லை அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும். வேண்டுதல். அவங்க அம்மா உடம்பு சரியாகணும்னு பிச்சை எடுக்கிறான். ஏன் சேட்டு, இந்த வேண்டுதலுக்கு ஏதாவது நாள் கணக்கு இருக்குதா? அதெல்லாம் அவியவி சௌரியம்ங்க. பொதுவாங்க 48 நாள் விரதம் இருப்பாங்களாக்கு. பூரா சொத்து. இவன் தான். என்ன மேட்ரு சார்? அண்ணே, அந்த ஹோம் ஒரு மோசமான இடம்ண்ணே. அங்கே மனநல சரியில்லாதவங்களை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கிற அக்கிரமம். அந்த இடத்துக்கு வெள்ளைக்கார டாக்டருங்களாம் நிறைய பேர் வருவாங்க. என்னையும் நோயாளின்னு நினச்சிக்கிட்டு என் முன்னாடி எல்லாத்தையும் பேசுவாங்க. எல்லா நோய்க்கும் போலியான மருந்து நம்ம ஊர்லேயே செய்யறதுனால புதுசாக நோயை கண்டுபிடிக்கிறாங்க அந்த வெளிநாட்டுக்காரங்க. அவங்க கண்டுபிடிச்ச மருந்து சரியாக வேலை செய்தான்னு பார்க்கறதுக்கு பாவம் அந்த மனநல சரியில்லாதவங்களுக்கு நிறைய ஊசியை போட்டு போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க போடுற மருந்துனால நிறைய பேருக்கு உடம்புல பல பிரச்சனைங்க வருதுண்ணே. எனக்கு அது மட்டும் இல்லைண்ணே, அங்க இருக்கிற பல பேரு திடீர்னு செத்து போறத நான் கண்ணால பார்த்தேண்ணே. இதுதான் அந்த பொண்ணோட போட்டோ. இவங்கிட்ட தான் இவன் போயிருக்கணும். இவங்க 2 பேரும் எனக்கு வேணும், உடனே வேணும். இவனை தூக்குறதுக்கு இவ்வளோ பணமா? பசங்களா, இவனை எங்கன்னா பார்த்துறீங்களாடா நீங்க? அண்ணா, அவன் மூக்குல மார்க் போட்டுது அவன் தானே. மார்க்கா? அவ்வளோ பேர் தவளத்தாடாவ? யார் ஆள்றாவ? சித்தையாளா? பெரிய ரவுடியா ஒன்றும் இல்லைண்ணா. அப்புறம் பிச்சைக்காரன. என்ன அது? பிச்சைக்காரனா? ரைட்டு, நம்ம ஆளு மேல கை வச்சுக்கிறேன். இறங்கி வெட்டிருக்கோண்ணா நீ அவனை? அண்ணா, அவன் நம்ம ரைட் அண்ணனுக்கு அறிவு போட்டானே. டேய், உன்னை எதுக்குடா எல்லாம் ரைட்டுன்னு கூப்பிட்றாங்க? சொல்றா, நீங்க சொல்லுங்கடா. நீ உள்ள போக சொல்லலாம், உன் இடத்துல இருந்து அவர் கவனிச்சுக்கிறாரு. அதனால தான் அவர் எங்களுக்கு ரைட்டு. இனிமே எல்லாரும் இவனை லெஃப்ட் கூப்பிடுங்கடா. கூப்பிடுங்கடா. லெஃப்ட் என்ன? லெஃப்ட் தலை. லெஃப்ட். நீ ரைட்டுன்றத மறந்துடு. இன்னிலேருந்து நீ எனக்கு லெஃப்ட் தான்டா. ஏன்னா நீ எனக்கு கழிவோட தாண்டா லாக்கி. அவனை மறக்க முடியலனா நாளைக்கு பிளாட்ஃபார்ம்ல அவன் பக்கத்துல போய் உட்காந்துக்க சொல்லு. ஏய், அவளுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? மகி, ஐ எம் சாரி டு சே திஸ். அன்னைக்கு அவன் மேல வச்சிருக்க லவ் நம்ம கிட்ட ஓப்பனா சொல்லிட்டா. இப்ப எப்படி பின்வாங்கறதுன்னு தெரியாம முழிக்கிறா. அதான் கோபமா வருது, எரிச்சலா வருது. ஆனா அதை வெறுக்க முடியல. டபா
இதுல 15 சாப்பாடு பொட்டலம் இருக்கு, எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கோங்க. ஓடியா 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 சாப்பாடு வந்திருக்கு, ஓடியா ஓடியா ஓடியா. இந்தாப்பா. நோ, தக்காளி தூக்கி வீசுறான் பாரு, அவன் தான். அருள் சாப்பாடுல ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்கடா. ஏந்திர கைக்கு ஓங்குற பழக்கம் கிடையவே கிடையாதுடா. யாரா நீ சொல்லு. நீ பிச்சைக்கார கிடையாது. சொல்றா, யார் நீ? சொல்ல மாட்ட. சொல்றா, யாரா நீ? எந்த ஊரு சொல்லு. சொல்றா, யாருன்னு சொல்ல மாட்டல. சொல்ல மாட்டல, விட்டல. சொல்றா, என்னதான் வந்துல சொல்லுடு. டேய், திருப்பி கேராட்டாமே தெரியுது. நீங்க என்ன பண்றீங்க? கண்ணு முடிச்ச அப்புறம் அந்த பைத்தியக்கார பொண்ணு எங்கன்னு விசாரிச்சுட்டு என்னை கூப்பிடுங்க. லெப்ட் என்ன பார்த்துனுக்குற? ம்